தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இதனை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும். திருச்செந்தூரில் நடந்த விழாவில் பங்கேற்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேட்டி. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் வருகின்ற மே 5ஆம் தேதி 42வது வணிகர் தின மாநாடு சென்னை அருகில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வைத்து நடைபெறுகிறது. இந்த மாநாடு வணிகர்களுக்கான உரிம கட்டணம், சுங்க கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகள் குறித்து ஆராய்ந்து அகற்ற நடவடிக்கை எடுப்பதற்கான மாநாட்டாக அமையும். மாநாட்டில் தமிழக முதல்வர் மற்றும் ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தில் உள்ள சாமானிய வணிகர்களின் பாதுகாப்பு பெட்டகமாக இம்மாநாடு அமையும். தமிழக பட்ஜெட் கூட்டத்திற்காக நேற்று தலைமைச் செயலகத்தில் மாநில நிர்வாகிகள் கோரிக்கைகளை கொடுத்துள்ளோம். இன்னும் 2 தினங்களில் முதல்வரை சந்தித்து பட்ஜெட்டில் வணிகர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கோரிக்கையாக வைத்திட உள்ளோம். பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது. உரிம கட்டணம் என்பது வணிகர்களுக்கு ஒரு அடையாளம், அது அரசுக்கு வருமானம் அல்ல. ஆகவே அதனை முழுமையாக குறைக்க வேண்டும். நுட்ப வரி, தொழில் வரி, கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கு வரி என பல்வேறு வரி விதிப்புகளை அகற்ற வேண்டும். வணிகர்களின் குடும்ப சேம நல நிதியினை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தரப்பட வேண்டும். சென்னை மெட்ரோ திட்டம் 3 ஆண்டுகளில் நிறைவடையும் என்று கூறி 5 ஆண்டுகளாகியும் நிறைவடையவில்லை. இதனால் பாதிப்படைந்துள்ள வணிகர்களுக்கு பாதுகாப்பாக இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளோம். தமிழகத்தில் 40 லட்சம் மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். மத்திய அரசு மும்மொழி கொள்கையினை ஏற்படுத்தினால்தான் நிதி தருவோம் என்பதை மறுபரிசீலனை செய்திட வேண்டும். மத்திய அரசு பிடிவாதம் இல்லாமல் நிதியை வழங்கிட வேண்டும். தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இதனை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என்றார். அதாவது மத்திய அரசு பள்ளி குழந்தைகள் ஏறக்குறைய 40 லட்சம் குழந்தைகள் படித்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு மத்திய அரசு கட்டணம் தருவதை மும்மொழி கொள்கையை ஏற்படுத்தினால்தான் கட்டணம் தருவோம் என்பதை கட்டாயமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள், எல்லோருக்கும் மத்திய அமைச்சர் அவர்கள் தான். ஆகவே கட்டணம் கட்டாயமாக மாணவிகள் பள்ளி படிப்பை வீணாக்கிவிடக் கூடாது. இதற்கு மத்திய அரசு பிடிவாதம் இல்லாமல் பணம் தரப்பட வேண்டும் என்பதை பேரமைப்பு மிக தெளிவாக வலியுறுத்துகிறது.